மாங்குயில பூங்குயில சேதி பொண்ணு கேளு பொன்ன மாலையிட தேடி வரும் நாளு எந்த நாளு. வாங்க ராமராஜன். ராமராஜனா? ம் என்ன நீங்க மட்டும் வரீங்க, கனகாவை கூட்டிட்டு வரலையா? ஓ, பாடினதால அப்படி கேக்குறியா? பாடினதுனால அப்படி கேட்கல, தலையில கரகம் வச்சு ஆடினல அதனால கேக்குறேன். சுதாவுக்கு எப்படி இந்த மேட்ரு தெரிஞ்சது? கரகாட்டல்ல வெளுத்த வாங்கினியா? நீ எப்படா மகனே இதெல்லாம் கத்துக்கிட்ட? சுதா, வாட் டு யூ மீன்? ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நானாவது தலையில கரக வச்சு ஆடுறதாவது சோ சில்லி. ஓ, அப்ப நீ ஆடவே இல்ல. இல்ல சுதா, உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்களாம். அவங்கள யாரையோ பார்த்து இப்படி உங்ககிட்ட யாரோ தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரோ பாக்கலடா மகனே, உன்னை பெத்தவ நானே பார்த்தேன். மறைஞ்சிருந்து என் 2 கண்ணால ஆசை தீர பார்த்தேன். பாக்குறது மட்டும் இல்ல, நீ வாங்கி கொடுத்த புது போன்ல வீடியோ கூட எடுத்திருக்க. பாக்குறியா? இது வேறயா? இந்தாடா, வாங்கி பாரு. பொம்பளை P60 மாதிரி பயங்கரமா எடுத்திருக்கேமா. என்னடா, நான் நல்ல படம் பிடிச்சிருக்கேனா? ஏண்டா மகனே, இன்னும் உனக்குள்ள எவ்வளவு திறமைய மறைச்சு வச்சிருக்க? டான்ஸ்ல இந்த குத்து குத்துற. ஜோடி நம்பர் 1க்கு ஆள் தேடுறாங்களாம், நீயும் போய் கலந்துக்க வேண்டியதுதானே? ஏதோ ஆட வந்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதனால நான் ஆடி கொடுத்தேன். அதுக்கு போய் இந்த ஓட்டு ஓட்டுற. நான் கிண்டல் பண்ணலடா, பாராட்டதான் செய்யறேன். என் மக அப்படி மாசா ஆடி வரும்போது எனக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நீ வேணா பாரு, அடுத்த ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கும் போது நீ ஒன்னு டாப்ல வந்துருவ. தேங்க்யூ சுதா, தேங்க்யூ சுதா. எல்லாம் ஆசீர்வாதம் தான். பிளஸ் மீ. நல்லா இருடா. சரி, சாப்பாடு போடுறியா? பசிக்குது. அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் வேட்டையா. பேசலாமே. நான் சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன். வா. உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு பாக்கட்டுமான்னு கேட்டேன்ல. ஆமா. பொண்ணு பாத்துட்டேன் வேட்டையா. உனக்காக ஊர் முழுக்க அலசி ஆராய்ஞ்சு தேடி பிடிச்சு 2 பொண்ணுங்களை பாத்துருக்கேன். 2 பொண்ணா? என்னமா சொல்ற? உன் மேல உசிரியே வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தி. வாழ்க்கையே உன்ன மாதிரி எடுத்துக்கிட்டு உன் போக்குலயே உனக்கு பக்கபலமா இருக்கிற ஒருத்தி. இந்த 2 பேர்ல நீ யார முடிவு பண்றியோ அவங்க வீட்டுக்கு நான் பொண்ணு கேட்க போறேன். அடுத்த மாசமே நிச்சயதார்த்தம், அதுக்கு அடுத்த மாசமே கல்யாணம். சரியா? என்னடா? நீ முதல்ல பொண்ணு யாருன்னு சொல்லு. உன் மேல உசிரியே வச்சிருக்கிற மாதிரி ஒருத்தின்னு சொன்னல, அது கலையரசி. வாழ்க்கைய உன் போக்குலயே எடுத்துக்கிட்டு உனக்கு பக்கபலமா இருப்பான்னு சொன்னல, அது நம்ம மைனா. ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோ. உன் மனசுக்கு பிடிச்சது மாங்குயிலா இல்ல பூங்குயிலான்னு சொல்லு. உன்னை தேடி வர்றதுக்கு நாள் குறிச்சிடலாம். சரியா? இதுல ரைமிங் வேற உனக்கு. ஏமா, 2 பேருமே எனக்கு நல்ல ஃப்ரெண்டுமா. ஃப்ரெண்ட கல்யாணம் பண்ணிக்கிறதாண்டா இப்ப ட்ரெண்டே. அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல தோழி, ஒரு நல்ல வாழ்க்கை துணைவியா இருப்பா.